அப்படின்ற ஃபங்க்ஷன். இந்த இஸ்டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸ் அட்ரஸ் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற டேட்டா டெக்ஸ்டா இல்லையா அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி சொல்லும். கன்வெர்ட் பண்ணி சொல்கிறத விட அந்த டெக்ஸ்ட் அங்கே இருக்கிற விஷயம் டெக்ஸ்ட் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு ரிசல்ட் வரும். அங்கே டெக்ஸ்ட் இல்லாமல் வேறு ஏதாவது இருந்ததுன்னா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வரும். சரியா? இப்போ இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஈக்குவல் இஸ் டெக்ஸ்ட் செல் டு டெஸ்ட். எந்த செல்லை நம்ம டெஸ்ட் பண்ணணுமோ அந்த செல்லோட அட்ரஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு டேட்டா வச்சுருக்கோம். இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஈக்குவல் இஸ் டெக்ஸ்ட் D4. D4ன்றது இங்கே. ஸோ ஹலோ அப்படின்றது டெக்ஸ்ட்ன்றதுனால ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு வந்துருக்கு. கீழே பாருங்கள் 1ன்னு இருக்குது, ஆன்சர் ஃபால்ஸ். ஏன்னா இங்கே 1 அப்படிங்கிறது நம்பர். ஸோ ஆன்சர் ஃபால்ஸ். டேட்டும் வந்து நம்பர் கிடையாது, டெக்ஸ்ட் கிடையாது. ஸோ வந்து அது ஃபால்ஸ். நல் வேல்யூ இருந்தாலும் ஃபால்ஸ் தான் வரும். ஸோ ஒரு விஷயம் வந்து இது டெக்ஸ்டா இல்லையா அப்படிங்கிற இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இஸ் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே எந்த செல்லில் டெஸ்ட் பண்ணணுமோ அந்த செல்லோட அட்ரஸ் கொடுத்தோன்னா அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஆகிடும். எப்போ ட்ரூ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லாட்டினா ஃபால்ஸ். இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட நோக்கம். இது மாதிரி நான் நிறையா தெரிஞ்சுக்கணும் எக்ஸல்